சரி நித்திலா நீ சொல்லுமா. குட் பாய்னா யாருமா? நீ நீ குட் கேர்ளு. யார் பேட் பாய்? டேய் நீ பேட் பாயாண்டா. இந்த புள்ள சொல்லிருச்சு பாரு. இதுதான் நீ சத்தம் போடாம இருன்னு சொன்னேன். இவன் எதனால பேட் பாய்ன்னு சொல்றமா? தெரியலையே. தெரியலையா? ஆமா ஒரே சத்தம் போட்டே கிடக்கான். அதனால அவன் பேட் பாயா தான் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு நினைக்கிறேன். இப்போ உங்க மம்மி இருக்காங்களா, அவங்க குட் கேர்ளா பேட் கேர்ளா? உங்க அம்மா குட் கேர்ள் தான். எங்க அம்மா வேலைக்குமா வச்சு என்ன பூட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் ஜாமாவா பெருக்கிட்டு போயிடுவான்னு சொல்றாங்க. எங்க அம்மா நான் குட் கேர்ள் தாங்க, விளக்கு மாத்த தூக்கி கொண்டு பெருக்கி அள்ளி குப்பையில போட்டுருவேன்னு சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் பேட் கேர்ளா தெரியறாப்ல. என்னமா? சரி உங்க அப்பா குட் பாயா பேட் பாயா? எங்க அப்பா வம்பிழுத்துட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் வீட்டுல சும்மா கிடக்காரா? ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டே இருக்காரியா? கடைசியா உன்ட்ட என்னம்மா வம்பிழுத்தாரு? அன்னைக்கு அழ வச்சுட்டாரு. அழ வச்சிருக்காருங்க ஒரு சின்ன குழந்தைய. அது என்னன்றத கேட்காம விடக்கூடாதுல்ல. ஆமா என்னம்மா எதுக்காக உன்னை அழ வச்சாரு? நான் அம்மா கூட தான் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்தேன். அம்மா அப்பா தான் வம்பிழுத்தாங்க. நான் எங்க அம்மா கூட செவடையன்னு படுத்து கிடந்தம்யா. திடீர்னு எங்க அப்பா கதவு திறந்து வந்து என்கிட்ட வந்து வம்பிழுக்காரியா? அழதான் வச்சாங்க. அப்படியா? எதுக்காக? சும்மா இருந்த பிள்ளைய அழ வைக்க மாட்டாரம்மா உங்க அப்பா? அன்னைக்கு டெய்லி 3 மாசம் தான் அழ வைக்கிறாங்க. டெய்லி வந்து ஒரு 3 மாசமா ஒரு பிள்ளைய ஒரு ஓரமா உட்காந்து அழ வைக்கிறாங்கன்னா என்னங்க நீங்க? இவ்வளவு பெரிய குடும்பக்காரனா இந்தியாவிலே பார்க்கல இருக்க. சரிம்மா, உங்க அத்தை பையன் ஒருத்தர் இருக்கானமே, அவன் எப்படிமா பெரிய ஆளானா? அவ கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருக்கா. ஆனா இன்னும் பெரிய பிள்ளையா வளர்ந்தா அவன் கூட நல்லா விளையாட ஆரம்பிச்சிருவான். அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட நல்லா விளையாடுவான்னு சொல்றீங்க அப்படிதானே? நல்லா விளையாடுவான். நல்லா விளையாடுவான். என்ன விளையாட்டுல விளையாடுறீங்க? டாக்டர் செட். டாக்டர் செட்டா? எங்க மாமா அன்னைக்கு வாங்கி கொடுத்தாங்க பைப்பில்ல. ஓ நீ படிச்சு டாக்டர் ஆக போறியா? ஆமா. டாக்டருக்கு என்னமா படிக்கணும்? எல்கேஜி படிக்கணும். எல்கேஜி படிச்சா போதுமியாப்பலாம். இப்போ இருக்கிற டாக்டர் எல்லாருமே எல்கேஜி யூகேஜி தானே. அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனா போதும் இல்லையா? ஆமா. இப்போ எனக்கு காய்ச்சல்மா என்ன மருந்து கொடுப்பேன்? சிவப்பு சிட்டி. யாரு? சிவப்பு தாமா. சிவப்பு சிட்டியா? ஆமா. எல்லாருக்கும் காய்ச்சல் வந்தா மெடிக்கல்ல போய் சிவப்பு சிட்டி அப்படின்னு ஒரு மாத்திரை கேளுங்க. அதை தருவாங்க. நீங்க அதை படக்குன்னு சுருட்டி வாயில போட்டு தண்ணியை ஊற்றி மடக்குன்னு முழிஞ்சிருங்க. அப்படிதானே? ஆமா அதேதான். ஆமா அதாம்யா. கையை தட்டுங்கய்யா, தட்டுங்க தட்டி வைங்கய்யா. ஓகே தம்பி பாலாஜி, உங்க அப்பாட்ட கேளுமா, அம்மா சமைக்கிறதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு கேளு. அம்மா பண்ற மம்முல உனக்கு என்ன பிடிக்கும்? அம்மா பண்ற மம்முல உனக்கு என்னப்பா பிடிக்கும்னு கேட்டிருக்காப்ல. கோஸ் கூட்டு நல்லா பண்ணுவாங்க. கோஸ் கூட்டா? இவ்வளோ காய்கறி இருக்கும்போது அந்த கோஸ் கூட்டு மட்டும்தானா? வேற இதே பிடிக்காதா? பாவம் ஒரு அப்பாவி மனுஷனை கோஸ் கூட்டா போட்டு தாளிச்சு வச்சிருக்கீங்க. தீக்ஷா, இப்போ உங்க அம்மா கிட்ட புளி ரசம் வைக்க தெரியுமான்னு கேளு. தெரியும் தீக்ஷா. எப்படி வைக்கணும் கொஞ்சம் கேளு. அதுக்கப்புறம் உன்னுடைய நவரசத்தை நான் பார்க்குறேன். தெரியாதுல்ல? ஒரு பேருக்கு அப்படி போட்டு விடுறதாமியா. ரைட்டு. பாதி வீட்டில் ரசம் தான் பிரச்சனையா இருக்கு. சரிம்மா, இப்போ நவரசத்தை வந்து நீங்க வெளிப்படுத்துறீங்களா? நான் வந்து ஒவ்வொன்றா சொல்லுவேன். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி முகத்தை மாற்றணும். என்ன பார்க்கக்கூடாது. முதல்ல வந்து கோபம். இதே கோபத்தை உங்க அம்மா பண்ண சொல்லுமா? எப்படி பண்றாங்க மட்டும் பாரு. அவங்க வீட்டுக்காரரை பார்த்து இந்த கோபத்தை அங்க காட்டுங்க போற வாட்டி. அது என்ன கமெண்ட் நீங்க மைக் வாங்கி சொல்லியிருக்க? கிரெடிட் கார்டு கொடுக்குறேன் வாங்கிக்கோ. ஓகேவா? சித்து, இப்போ வந்து நீங்க தீக்ஷா பட்ட மாதிரி உங்களால கோவப்பட முடியுமா? கோவப்படுங்க. பாத்ரூம் வருதா? ஏதோ அப்படியே அப்படின்னு முக்கி கிடைக்கியா? கோபப்படுறா. கோபம் கோபம் கோபம். எங்க அம்மாவே கோவப்படுறாங்க. நித்திலா, நீ வந்து அப்படி கோவப்பட்டு காட்டுமா? சூப்பரியா சூப்பரியா. இப்போ வந்து தீக்ஷா வந்து வெக்கப்பட்டு காட்ட போறாப்ல. வெட்கம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நித்திலா, இப்போ வந்து நீங்க வந்து இவங்கள மாதிரி வெக்கப்பட போறீங்க. வெக்கப்பட்டு காட்டுங்க. ஏய் ஏய் ஏய்
ஏய் வேற லெவல்ரா வேற லெவல்ரா. நீங்க தன்யஸ்ரீ வெக்கப்படுங்கம்மா. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகம், அதனால அதுக்கு வெட்டு போகல. இப்போ வந்து முக்கியமான உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை நாம் வெக்கப்பட வைக்க போகிறோம். அவர்தான் மிஸ்டர் சித்து. இப்போ நீங்க வெக்கப்பட போறீங்க, வெக்கப்படுங்க. டேய் உன்னை வெக்கப்பட சொன்னா இல்ல சாப்பிடும்போது விக்கின மாதிரியே உன்னை சொல்ல சொன்னா? I am sadist man. கோபப்பட்டாலும் நாங்க முக்கதா செய்வோம், வெக்க வந்தாலும் நாங்க முக்கதாயா செய்வோம். தஸ்வந்த் வெக்கப்படுறா. இதுக்கு பேர் சொல்லு அடிக்கிறதுடா. வெக்கப்படுற அப்படின்னா. இப்ப அடுத்தது வந்து அழுகை. எங்க அப்பா ஏதாவது வாங்கிட்டு வர்றாரா? வெறுங்கையெல்லாம் வீசிட்டு வர்றாரு. அதுதான் அழுகையா? சூப்பர். இப்ப நம்ம நித்திலா அழுது காட்ட போறாப்புல ஒரு உலகமே அதிர போது பாரு. நித்திலா அழுகைமா, அழுது காட்டு. இப்போ நம்ம சித்து சித்து அழுது காட்டுறா. அழுடா செல்லம். ஏடா எந்த ரியாக்ஷன் சொன்னாலும் இப்படியே கொட்டாய் விட்டுக்கிட்டு அவன் தான் ஒருத்தன் கொட்டாய் விட்டுக்கிட்டு இருக்க. நீ ரெண்டாவது கொட்டாவியா? தஸ்வந்த் நல்லா சாப்பிட்டுட்டு பீடா போட்டுட்டு ஆட்டோ ஓட்டுற வாயில. அடுத்தது வந்து என்னன்னா அருவருப்பு. இதே அப்ப இவ்வளவு நேரம் நின்னா ஐயோ இதே போய் நம்ம வீசி விட்டோம். இதுக்கு பேர் தான் அருவருப்பு இல்லையா? சூப்பரா பண்ணாப்லையா? கை தடுங்க கை தடுங்க கை தடுங்க. நிதிலா அருவருப்பு அருவருப்பு தெரியுங்களா? பிடிக்காத பொருளை பார்த்தா உன் மூஞ்சி எப்படி மாறும்? ஆமா நாங்க எதை வேணா அப்படின்னு காரி சுப்பிட்டு போயிருவோம். தீக்ஷா அடுத்து வந்து பயம். ஏசி ஆஃப் பண்ணுறா. ஓ நான் பயத்தை சொன்ன நீ குளிர் ஆக்ஷன் காட்டியம். ஆமா இப்போ வந்து நம்ம நித்தியில பண்ணி கட்டுற பாரு. பயம் ஏதோ ஒன்று பார்த்துட்டேன் பயப்படுற. ஐயோ ஏத்தாப்புல பேய பார்த்துட்டு எப்படி பயப்படுவேன்? பயந்துக்கு இதான் பயமா? உன் பயம் இவ்வளோதானா? ஆமா அப்ப நம்மள்டே அச்சு நீ வந்து பயந்து காட்டுறான். திடீர்னு ஏத்தாக்களை வந்து ஒரு பாம்பை பார்த்துட்டேன் அப்படின்னு எப்படி பயப்படுவ? பயந்து காட்டு. நீ என்ன வேணாலும் சொல்லிய என்கிட்ட எந்த ரியாக்ஷன் நீ வாங்கிறேன் பார்த்துடுறேன். உனக்கு எனக்கு சவாலாவே எடுத்துக்கிறேன் இதை. சித்து சித்து ஒரே ஒரு வாட்டி பயந்து காட்டுறா. இதான் பயமா? நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். ஆமா. அடுத்ததாக நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பத்தி சொல்றதுக்கு ஒரு சித்தர் வரப்போறார். சாரி ஒரு ஜோசியக்காரர் வரப்போறாரு. வாங்க எலி ஜோசியக்காரர். ஓகே முதலாவது வந்து நம்ம எலி ஜோசியத்தை பார்க்கறதுக்காக ரொம்ப துணிச்சல்காரி நித்திலா வந்திருக்காங்க. ஓகே நம்ம நித்திலாவுக்கு நீங்க ஒரு சீட் எடுக்க சொல்லுங்க. ராஜாவை விட்டு நித்திலாவுடைய பேருக்காக நல்லா இருக்கான்னு தேடிப்பாரு. நித்திலாவுடைய பேருக்காக எங்க இருக்கு ஜாதகம்னு பாரு. சர்வம் ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் செய்ய. ஐயா நித்திலான்னு பேர் சொன்னீங்கல்ல. அம்மா அந்த அம்மாவுக்கு யார் வந்திருக்காங்க? யார் வந்திருக்கா? இளைஞர்களின் கனவு கன்னியாக கீர்த்தி சுரேஷ் வந்திருக்காங்க ஐயா. கீர்த்தி சுரேஷ் வந்திருக்காங்கப்பா. இல்லைங்க வழக்கமா வந்து பெருமாள் வருவாங்க, முருகர் வருவாங்க, சிவன் வருவாங்க. ஏன்னா திடீர் கீர்த்தி சுரேஷ் வந்திருக்காங்க. அவங்கள மாதிரி இவங்களும் நல்லபடியாக ஆகுவாங்க, பேர் புகழ் வாங்குவாங்க, இளைஞர்களுடைய மனதை கொள்ளடிக்கிற மாதிரி நடப்பாங்க. அப்படியா? ஹலோ நீ ஹீரோயின் ஆக போறியா? அம்மா ஹீரோயின் ஆக போறியா? ஆமா ஆமா.
இவங்களுடைய வருங்காலம் ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும், எந்த ஒரு குறையும் வராது. எந்த குறையும் வராது. ஓகே நெத்திலா எந்திரிமா. பாப்பா நீங்க என்ன படிச்சா ஹீரோயின் ஆகலாமா? அந்த ஆ. பிகேஜி ப்ரீகேஜி. டாக்டர் படிக்கும் ப்ரீகேஜி தான் ஏமியா. கீர்த்தி சுவாசி ஆகனாலும் ப்ரீகேஜி படித்தா கூட போதும். அப்படிதானம்மா? ஆமாம். அந்த எலி வேணுமே. எலி வேணுமா? சரி உங்கள் அப்பாட்ட சொல்லி ஒரு எலி வாங்க சொல்லிடுவோண்ணே. வெளிநாட்டில் இது ஒரு லட்சம் ரூபா தான். அந்த எலி உங்கள் அப்பாட்ட கேளு, இந்த மாதிரி எனக்கு ஒரு எலி வாங்கி கொடுக்கலன்னு கேட்க. இல்ல அந்த எலி. உங்கள் அப்பாட்ட கேளு, நம்ம எனக்கு ஒரு எலி வாங்கி கொடுங்கன்னு கேளு. வேண்டாம் அந்த எலி தான். இந்த எலி தானா? இதை கொடுத்துட்டா அவரு தொழிலுக்கு என்ன பண்ணுவார்? அவர் அதை வச்சு தான் தொழில் பண்ணி சோறு தின்னுட்டு இருக்காருமா. அவர் பொழப்ப கெடுத்துட வேண்டானே. அடுத்தபடியாக நம்ம தஸ்வந்துக்கு எலி என்ன ஜோசியம் எடுக்க போறோம் பார்ப்போம். தஸ்வந்த் அப்படிங்கிற பேருக்கு ஒரு சீட் எடுக்க சொல்லுங்க. ஜாதகத்துக்கு எடுப்பா தம்பி ராஜா. தஸ்வந்துடைய நேரம், தஸ்வந்துடைய காலம், நல்ல திசைகள்லாம் எங்கே இருக்குது, அவருடைய வருங்காலம் எல்லாம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் தேடிப்பார். எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு. ஆமாம், எடுத்துட்டாரு தஸ்வந்துக்கு. உனக்கு காடே இல்லையாம்டா? ஐயா தஸ்வந்தின் பேர் சொன்னவருக்கு யார் வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா யாரு? விஐபி தனுஷ் வந்து. விஐபி தனுஷ் வந்திருக்காரியா? ஆள் உருவத்தில் சின்னவராக இருந்தாலும் அவருக்கு ஒரு வாட்டி காமிச்சிருக்காங்க. ரொம்ப எக்கி பார்க்காம பார்த்தீங்களா? ஆள் ஒரு உருவத்தில் சின்னவராக இருந்தாலும் பெரிய பெரிய பில்டிங் கட்டி பெரிய இன்ஜினியர் ஆயிடுவாரு. பெரிய இன்ஜினியரா வந்துருவாரம்யா. ஹலோ இன்ஜினியர் வாங்க. இன்ஜினியர் என்னன்னு தெரியுமா? என்னது? இன்ஜினியர் தான் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ரொம்ப வெக்கப்படுறானுங்க. சரி இன்ஜினியர் எந்தீங்க வாங்க. அடுத்ததான் நம்ம வந்து எலி ஜோசியம் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தன்யஸ்ரீ. வாங்கம்மா. தன்யஸ்ரீக்கு எலி என்ன சீட்டை எலி எடுக்க போகுதுன்னு பார்ப்போம். தனுஸ்ரீயுடைய ஜாதகத்துக்காக. தனுஸ்ரீ கிடையாது, பேரை மாற்றிடாதீங்க. சொல்லுங்க ஐயா. தன்யஸ்ரீ. தன்யஸ்ரீயுடைய பேருக்காக எங்க இருக்குன்னு பார்த்து நல்லபடியா சொல்லு ராஜா. பாப்பாவுடைய வருங்கால வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குமான்னு பாரு. எடுத்து கலைஞ்சு போட்டுக்கிட்டு இருக்க. அவளத்தையும் தூக்கி எறியுது. ஏய் கையில் கொண்டு கொடுத்துட்டான். ஏம்மா பாப்பாவுடைய ஜாதகத்துக்கு யார் வந்திருக்காங்க? யார் வந்திருக்கா? ஐஏஎஸ் அதிகாரி நயன்தாரா வந்திருக்காங்க. நயன்தாரா மேடம் வந்திருக்காங்க. அறம் நயன்தாரா அவர்கள் வந்திருக்கேன். இவங்களுடைய ஜாதகப்படி ரொம்ப நல்ல சிறப்பானவங்களா இருப்பாங்க. இந்த அதிகாரியை மாதிரி ரொம்ப ஐஏஎஸ் அதிகாரியாகி நல்ல ஒரு பேரை எடுத்து ஒரு முரட்டுத்தனமா எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு பேர் இல்லாம நல்ல பேர் வாங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்க. நினைச்ச காரியத்தை சாதிச்சு கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா வருவாங்க. ஆஹா. தன்யஸ்ரீ ஐஏஎஸ் ஆகணும்னா என்னமா படிக்கணும்? இசேட் வரைக்குமே எங்களுக்கு தெரியும். அந்த ஐஏஎஸ்ங்கிற எழுதி எங்களுக்கு தெரியாதா? போயா வேலையை பார்த்துட்டு. என்னம்மா ஐஏஎஸ் படிச்சா என்ன வேலைமா பார்ப்பாங்க? எங்க அப்பாவே சமையல் பண்றாங்க. எங்க அப்பாவே வீட்டில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் ஐஏஎஸ் படிச்சா நாங்கள் வீட்டில் வேலை பார்க்க முடியுமா என்ன? அந்த மாதிரி ஏதாவது வேலையை படித்து ஏதோ ஒரு வேலையை பார்ப்போம்யா. அடுத்தது நம்ம உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆணழகன் ஆமா சாய் சித்தார்த் அவர்களை அன்புடன் மேடை கிளைக்கின்றோம். சாய் சித்தார்த், அதான் சுருக்கி நாங்க சித்து அவருக்காக எடு. நல்லா இருக்கா? அவருடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும், அவருடைய வருங்காலம் எல்லாம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் தேடி பார்த்து எடு. ஓகே. யார் வந்திருக்கான்னு தெரியலையே. தம்பியுடைய பேருக்கு சுறுசுறுப்பான பையனுக்கு வந்தது சிங்கம் சூர்யா வந்திருக்காரு. சிங்கம் சூர்யா அவர்கள் வந்திருக்காங்க. டேங்க அப்பா. நல்ல கம்பீரமா அவருடைய ஜாதகத்துக்கு நேர்மையா லஞ்சம் வாங்காத போலீஸ் துறையில நல்லபடியா இருப்பார் ஐயா. இருப்பார். ஒரு உரையும் இல்லாம பேர் வாங்கி தருவார். அப்படியா? எங்க தூத்துக்குடியில போய் ஜாயின் பண்ணுறோம். எங்க இருந்தாலும் நல்லபடியா அடிக்கடியா வாழ்வார். எந்த ஊருங்க முக்கியம் கிடையாதுயா. லஞ்சம் வாங்காத ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரியாக, அதாவது IPS அப்படிதானே? ஆமா, கெட்ட பேர் இல்லாம நல்லபடியா இருப்பார். ரொம்ப நல்ல பேரா இருப்பார். இல்லை இவருக்கு வந்து அவருக்கு கெட்ட பேரே வராது. ஏன்னா அவர் வாயை திறந்து பேசினா ஆமாம். போலீஸ் அதிகாரி கூட அப்படியே கம்ப்ளைண்ட் கொண்டு போய் கொடுத்தா, ஐயா எங்கள் பகுதியில் கொள்ளை அடிக்காங்க, கடல் கொள்ளைக்காரங்க அதிகமாக இருக்காங்க அப்படின்னா. இல்லையா? நான் ரொம்ப சீரியஸாக பேசிட்டு இருக்கேன், நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னா அதோட சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா கிளம்பிடுவான். அப்புறம் எப்படி கெட்ட பேர் வாங்குறது? வாங்க சித்து வாங்க.
அடுத்து தீக்ஷாவுக்கு நம்ம எலி இதுக்காக தேடிப்பாரு, தென்னந்தெளிவா பாரு, நல்ல ஜாதகமான்னு பார்த்து நல்லபடியா சொல்லு. இந்தா எடுத்து கொடுத்துச்சே. பாப்பாவுக்கு யார் வந்திருக்கா? வந்தது மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. யாரு? மேக்கப் 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 ஆர்டிஸ்டா? ஆமா. இந்த பெண்ணுடைய ஜாதகத்துக்கு எந்த ஒரு அழகில்லாதவங்களை கூட அழகாகி 10 நிமிஷத்துல பெரிய அழகையாக்கி விட்டுருவாங்க. ஓஹோ. உங்களுடைய வருங்காலம் எதிர்காலம் பெரிய லெவலில் பேர் வாங்கி தரக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம். அகில இந்திய அளவில் எல்லாருக்குமே பெரிய மேக்கப் உமனாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காயா. எலி சொல்லிச்சு, நான் சொல்லல. ரைட். இப்போ வந்து எல்லாருக்கும் வந்து எலி ஜோசியம் பார்த்தாச்சு. ஆமாம், எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆமாம், நமக்கு என்ன எலி எடுக்க போகுது அப்படின்றத பார்த்துருமா. இமான் அண்ணாச்சி அப்படின்ற பேருக்கு உங்கள் எலியை ஒரு சீட் எடுக்க சொல்லுங்க ஐயா. இமான் அண்ணாச்சியுடைய பேருக்காக எடுப்பாங்கன்னு. நல்ல ஜாதகமா? நமக்கான ஜாதகம் இந்தியாவில் இங்கே இருக்கா வேற எங்கே இருக்கான்னு தெரியலையே. தேடி பார்த்து தென்னந்தெளிவாக சொல்லு. எலியே கன்ஃபியூஷன் ஆகி இப்போ வேற மாதிரி ஆக போகுது பாரு. இமான் அண்ணாச்சி தானே பேர் சொன்னீங்க. உங்கள் பேருக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வந்தா? யாம் இருக்க பயமேன்னு 2 பொண்டாட்டிக்கார் முருகர் வந்திருக்காரு ஐயா. அப்படியே சுருட்டி உள்ள வைங்க. உங்க எலியை வந்து இந்த பிள்ளைக்கு விலைக்கு கொடுத்துருங்க. சரி, நான் வச்சுக்க பிடிச்சிக்க. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ ஐயோ. கூப்பிடா சும்மா கையில் கொடு. கொடு, உனக்கு வாங்கிக்கோ. இந்த ராஜா இந்தாப்பா. வெரி குட், சூப்பர். கைத்தட. யாருமே கிளி பறந்துடும், அப்புறம் ஒரு பொழப்பு நாரிடுவா. ஓகே, எல்லா குழந்தைகளுக்கும் வந்து யார் என்ன ஆக போறோம் அப்படின்றத ரொம்ப அழகா நம்ம எலி சொல்லிச்சு. அதனால எலிக்கு ஒரு வாட்டி நம்ம கை தட்டிடுவோமா? எலி ஜோசியம் பார்த்து உங்க பேர் என்னன்னு? கதிர்வேல் அவர்களுக்கு நம்ம கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக நம்ம டீம் சார்பாக ஒரு அருமையான நன்றியை சொல்லிவிடுவோம். ஓகே, வருகை தந்து சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி. இவங்களால என்னென்ன சேட்டைகள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பெற்றோர்கள் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டோடு வந்திருக்காங்க. என்ன சார் பாப்பா மேலே நீங்கள் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறீங்க? அவள் ஒரு இடத்துல இருந்ததே இல்லைங்க. ஒரு இடத்துல எங்களை இருக்கவும் விட மாட்டான். ஏமா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்க? இதுவே கண்ணு கட்டுது. எங்க இன்னொரு வாட்டி சொல்லுமா. இதுவே கண்ணு கட்டுது. இப்போ தானடா ஆரம்பிச்சிங்க, அதுக்குள்ளேயே கண்ணை கட்டுது. நான் அப்படியே அந்த வீட்டு இருக்குல்ல, ஆமா, அந்த எல்லாம் சுத்திட்டு இருக்கேன். அவ்வளோதான். ஒரே இடத்துல எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? அப்படியே வீட்டுக்குள்ள பூந்து அப்படி இந்த பக்கம் போய் அந்த அப்படியே தோட்டத்துக்குள்ள ஓடி பூந்து. ஆமாம், ஏன்னா இது குட்டி வயசு, அப்படிதானம்மா? அதனாலே ஓடிட்டு இருக்கான். நீங்க ஒண்ணு நினைக்கிற மாதிரி குட்டி வயசு இன்னும் உள்ள இருந்து நான் இந்த இப்படியே குட்டியா இருந்தோடனே அப்படியெல்லாம் கால் பண்ணிட்டேன்னு. தஸ்வந்த் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா? ரொம்ப வீட்டில் அடங்க மாட்டான். வீட்டில் அடங்க மாட்டேங்கிறானா? ஏன் என்ன பண்றான்? நிமிர்ந்து உட்காந்துருக்கானோ? அடிக்கிறானா? அடிப்பான். ஏய், என்னடா உங்க அப்பா அழுகிறாரா? கதறி அழுகிறாரா? வலி தாங்க முடியாம பாரு, கதறாரு பாரு. எதுக்காக அவர் நீங்க அடிச்சீங்க? காலைலே பாய் சொல்றாரா? அவன் நம்மால் மளிகை கடையிலேருந்து கடையெல்லாம் பூட்டிட்டு வந்திருக்காப்புல. நம்மால் அப்போ தான் பக்கத்து வீட்டுக்கு விளையாட கிளம்பியிருக்கான். விளையாட கிளம்பும் போது அப்பா பாய், நான் பக்கத்து வீட்டில் விளையாண்டு வரேன்னொன்னே காலை தூக்கி பாய்டான்னு இருக்கார். அப்போ எவ்வளவு சேட்டை பாருங்க அவருக்கு. அதனால தான் கூப்பிட்டு குனியை வச்சு குத்திருக்கான். தன்யஸ்ரீ மேலே என்னம்மா கம்ப்ளைண்ட்டு? சார், நான் அவள் தப்பு பண்ணா நம்ம பாப்பா தப்பு அப்படின்னு சொன்னா அவ ஒத்துக்க மாட்டேங்க. அம்மா உங்க பாப்பா இல்லம்மா, நான் எப்படி தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. கைத்தடுங்கய்யா. யாருக்கு பிறந்தவங்க? உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க. நான் எப்படிங்க தப்பான பிள்ளையா இருக்க முடியும்? அதாவது நீ வந்து அவங்க தப்பு அப்படின்னு சொல்ற விஷயத்த சரிம்மா இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு நீ கேட்டுக்கணும். சரியா? சரிம்மா, இனிமே நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிடு. அவ்வளோதான், மொட்டையா கேட்டுக்கோமியா. அது புரிஞ்சு கைத்தட்டிடலாம். தம்பி மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லியாச்சுன்னா நாங்களாம் சேர்ந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் அப்படியே ரியாக்ஷனில் இப்படி, அதாவது நடிகர் திலகம் சிவாஜி சாருக்கு பிறகு ஆமாம் மிக சிறப்பாக தன்னுடைய உணர்வுகளை முகத்தின் முகபாவனை வழியாக வெளிப்படுத்துவதில் தம்பி
டேய் உன்னை பற்றி தாண்டா பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு ஒரு தன்னடக்கம் பாருங்கங்க. தூங்குறா சார். டேய் தூங்குறியா? இல்ல இப்போ தானே வந்தேன், எப்படியா உடனே தூங்கிட முடியும்? ஆமாம். தம்பி மேலே நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்களா? எப்படி உசிப்பு விட்டேன் பாருங்களேன். முடிஞ்சது அவ்வளோதான். ரொம்ப அமைதியாக இருக்கப்பல. சித்தார்த்து மேலே சித்து மேலே நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் பார்க்குறீங்க? சார் அவன் கேர்ள் பேபிஸ்னாலே அவனுக்கு பிடிக்காது சார். கிள்ளி விட்டுருவான், ஏதாவது பண்ணி விட்டுடுவான் சார். இவன்றது இப்போ பிள்ளைலாம் பாதுகாக்கிறது பெரிய விஷயமா இருக்க முடியுங்க. இது வரைக்கும் ஏதாவது கிள்ளி விட்டானம்மா வந்ததுலேருந்து? ஆமாவா? கிள்ளி விட்டுட்டு எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்க தம்பி. ஆமாம், இவன் பெரிய காவல்துறை அதிகாரி வருவான்னு பார்த்தா ஆமாம் அந்த எலி தப்பா சொல்லிருச்சோ. டேய் ஏன்டா பொண்ணை பிடிக்க மாட்டேங்குது தம்பி? அப்படிதான் அப்படிதாயா? வேற என்ன எதிர்பார்க்குற நீ ஏட்டது? சார் அவனுக்கு ஒரு டோரா பொம்மை வாங்கி கொடுத்தா அது என்ன பண்ணா கேளுங்க சார். தம்பி உனக்கு ஒரு டோரா பொம்மை ஒரு நாள் உங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்கல்ல, ஆமா அதை நீ என்ன பண்ணுன? தலைகீழ தொங்க விட்டுட்டேன். ஏன்டா? அந்த பொம்மை பிடிக்கல. ஏன் தம்பி உனக்கு பொம்பளை பிள்ளைனாலே பிடிக்க மாட்டேங்குது? ஏன் பிடிக்கும். என்ன காரணமா இருக்கும்? இந்த சின்ன வயசுல வந்து பெண்கள்னாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லானே என்ன காரணம்? எனக்கு தெரியல சார், ஆனா என்ன மட்டும் பிடிக்குங்கிற அது எந்த லாஜிக் எனக்கு புரியல. தம்பி உங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தான் தெரியுமில? உங்க அம்மாவை மட்டும் பிடிக்கும். உங்க அம்மாவை மட்டும் ஏன்டா பிடிக்குது? என்ன பிடிக்கும்? எல்லாம் அப்படிதாயா? எல்லாமே அப்படித்தான். வாங்க நீ சும்மா தோணு கேட்டுட்டு இருக்காது என்னம்மா? அப்படிதான். வீட்டில் போனோன்னு ஒரு டோரா போய்மை மட்டும் தயவுசு அவுத்து கொஞ்சம் நேரே வச்சு ரொம்ப அழகாக பேசினாப்புல கை தட்டிடுங்க. பார்த்தா ரொம்ப தங்கமான பிள்ளையா இருக்காப்புல. இருந்தாலும் தீக்ஷாவினுடைய அம்மா அப்பா வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்டோட வந்திருக்காங்க. இருக்குமா இருக்காதா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாதா? ஆமா. நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்களா பாப்பாங்க? கம்ப்ளைண்ட் இருக்கு. நிறைய இருக்கா? ஆமா. ஏங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க. இந்த பிள்ளைய பார்த்தாலே சேட்டை பண்ற பிள்ளை மாதிரி தெரியல. நிறைய கம்ப்ளைண்ட் எப்படி கொண்டு வந்தீங்க? வீட்ல வந்தா இப்படி சைலண்டா உட்காருவான், வீட்ல வந்து பார்த்தாதான் தெரியும். ஓஹோ, அதுதான் பெரிய கம்ப்ளைண்ட். டபுள் ஆக்ஷன் பண்றியா மணி? மேக்கப் போடும்போது ஒன்று, போட்ட பிறகு ஒன்று, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க நீ? ஆமாம். என்ன கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்லுங்க. நமக்கு ஏதாவது கோவம் வந்தா திட்ட விட மாட்டான். அதுக்கு முன்னாடியே வந்து கட்டி பிடிச்சி கிஸ் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிடுவோம். நம்ம சைலண்ட் ஆயிடும். என்னடா புது ட்ரிக்கா இருக்கு? கனவு நடிகள் சண்டை வரும்போது சண்டை வரப்போது அப்படின்னு தெரிஞ்சா ஓடி போய் டபக்குன்னு உழுது கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சொல்லும், ஐ லவ் யூ குட்டின்னா கோவம் வந்தவங்க கூட ஆஃப் ஆயிடுவாங்கம்மா. ஒரு அற்புதமான மெசேஜ் சொல்லியிருக்காப்புல உங்கள் பொண்ணு. அதனால இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கிடையாது சரியா? உன் மூலமா இன்னைக்கு உலகத்தில் ஏகப்பட்ட கணவன் மனைவிலாம் திருந்திட்டாங்கம்மா சரியா? கணவன்மார்களே மனைவிமார்களே, தீக்ஷாவுடைய ரூட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வராது. 1 மணி நேரம் நம்முடைய செல்ல குட்டீஸுகள் ரொம்ப சிறப்பாக நம்ம நிகழ்ச்சி அலங்கரிச்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிகப்பெரிய டேலண்டான குழந்தைகள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்னு தான் செல்ல குட்டீஸ் சார்பாக எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு 1 மணி நேரம் நம்ம பார்த்த செல்ல குட்டீஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இது போன்ற இன்னொரு செல்ல குட்டீஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள்கிட்ட இருந்து அன்புடன் விடைபெறுவது உங்கள் இமான் அண்ணாச்சி.